வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது அதி அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கான ஆவணி மாதத்தினுடைய கடைசி 30 நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையானது எப்படிப்பட்டதாக இருக்கும், இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதமானது இங்கு புதன் பகவானுடன் பார்த்திங்கன்னா சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார். இதனுடைய காரணமாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகின்றார்கள் என்பதை குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்துடலாம். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானினுடைய தாக்கத்தினால பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும், இந்த மாதத்தில் சில எதிர்மறையான நிகழ்வுகளானது ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை பார்த்திங்கன்னா முடிப்பதில் கூடுதல் கவனமும் திட்டமிடலும் அவசியம். பணியிடத்தில் எதிரிகளினுடைய சதிக்கு ஆளாக நேரிடலாம். இந்த மாதத்திலுமே மூதாதையருடைய சொத்தானது தொடர்பான சர்ச்சைகள் பார்த்திங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம். அதே போல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோயில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. திடீர் செலவுகளால் கையிருப்பானது உங்களுக்கு கரையும். சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. நண்பர்களால் காரியங்களானது அனுகூலமாகும். அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையுமே எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் வேலை சுமைகள் அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட உதவி, அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற பலன்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவுகள் கூடுதலாக கிடைக்குங்க. ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படக்கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்பட்டாலுமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமங்கள் இருக்காது. சக கலைஞர்களால் அனுகூலமான பலன்களானது ஏற்படக்கூடும். மாணவ மாணவியர்களுடைய படிப்பில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். தேர்வுகளில் மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் சக மாணவர்களிடம் பார்த்திங்கன்னா கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையானது உற்சாகங்கள் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் எதிர்மறையான தாக்கத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஒவ்வொரு வேலையை செய்து முடிப்பதற்காக பல மணி நேரம் நீங்கள் சிந்திப்பீர்கள். மனதளவில் சுறுசுறுப்பு இல்லாத நபராக இருப்பீர்கள். இதனால் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள்.
உங்களுடைய ஆரோக்கியங்கள் தொடர்பான விஷயத்தில் சாதகமற்ற சூழலானது பார்த்திங்கன்னா இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா கவனித்து கொள்ளவும், உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தில் அக்கறையுடன் பார்த்திங்கன்னா செயல்பட அதிக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை தொடர்பான விஷயங்களில் வேலை நிறைவேறுவதில் பார்த்திங்கன்னா தொய்வுகளானது உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் லாபங்கள் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளானது உங்களுக்கு நீங்குங்க. வரவேண்டிய பணமும் வரும். உத்தியோகத்தில் இருப்போரினுடைய கோரிக்கையானது நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்களுடைய முயற்சியை பார்த்திங்கன்னா வெற்றியடைய வைப்பார்கள். அதேபோல் தடைப்பட்ட வேலை விறுவிறுவென்று பார்த்திங்கன்னா நடந்தேறும். வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு வெற்றியாகுங்க. திருமண வயதினருக்கு வரன் வரும். பாக்கிய லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் குருவினுடைய பார்வைகள் உண்டாவதனால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். அதேபோல் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலைகளானது உயருங்க. புதிய நட்பினால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனமானது இப்பொழுது மகிழும். மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. பொன்பொருளும் சேரும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இணக்கங்களானது இப்பொழுது உண்டாகுங்க. அதேபோல் விவசாயிகள் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீதி நேர்மையை வாழ்க்கை என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் யோகமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ராகுவினால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தைரியமாக செயல்பட்டு மற்றவரால் முடிக்க முடியாத வேலையை இப்பொழுது நீங்கள் முடிப்பீர்கள். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். வெளிநாட்டு முயற்சியும் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா விமான பயணங்களானது உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் நீண்ட நாள் பார்த்திங்கன்னா கனவை நினைவாக்குவீர். பட்டம், பதவி, புகழ் உங்களை தேடி வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையானது ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன்களானது இப்பொழுது ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது உண்டாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயருங்க. பணம் பல வழிகளிலுமே வரும். கோயில் வேண்டுதலானது நிறைவேறுங்க. தொழில் வியாபாரங்கள் விருத்தியாகும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் இப்பொழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. செவ்வாயால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளும் போட்டியும் நீங்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால் புதிய சொத்தும் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்பீர்கள். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26, 29, செப்டம்பர் 2, 8, 11. அதேபோல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரரை வழிபட வளங்களானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்களில் பார்த்தீங்கன்னா லாபத்தை உண்டாக்குவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது நீங்கும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்களை பலம் இழப்பார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபங்களும் உண்டாகுங்க. அதேபோல் அசாத்தியமான துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் இப்பொழுது நடத்தி முடிப்பீர்கள். குரு பகவானினுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலை மேலுமே பார்த்தீங்கன்னா உயரும். வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். அதேபோல் தடைகளை எல்லாமே தாண்டி தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளானது உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்கள் கனவானது இப்பொழுது நினைவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரனானது வருங்க. மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளானது விலகும். ராகுவினுடைய அருளால் நீங்கள் நினைப்பதை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நினைத்தபடி செய்து வெற்றியும் பெறலாம். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே போல விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது உண்டாகும்.
சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமானது இருக்கும். ஸோ பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகிரக வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறந்தது, உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.